சல்ஃபர் நிறைந்த சைவ உணவுகளின் செய்முறை பற்றிய ஸ்போக்கன் டுடோரியலுக்கு நல்வரவு. இந்த டுடோரியலில் நாம் கற்கப் போவது நம் உடலில் சல்ஃபரின் நன்மைகள், சில சைவ உணவுகளின் செய்முறை. சல்ஃபர் நமது உடலில் காணப்படும் மூன்றாவது மிக அதிகமான தாதுவாகும். மொத்தம் 22 அமைனோ அமிலங்கள் உள்ளன. அவற்றில் சிலவற்றில் சல்ஃபர் உள்ளது. இது சல்ஃபேட்டட் அமைனோ அமிலங்களிலிருந்து பெறப்படுகிறது. மிக முக்கியமான சல்ஃபேட்டட் அமைனோ அமிலங்கள் மித்தியோனைன் மற்றும் சிஸ்டீன் ஆகும். சல்ஃபர் செரிமான செயல்பாட்டில் உதவுகிறது. இது நுரையீரலில் சளி மற்றும் தொற்றுக்கள் உருவாவதிலிருந்து பாதுகாக்கிறது. மத்திய நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சிக்கும் இந்த தாது தேவைப்படுகிறது. இது இன்சுலின் உற்பத்திக்கும் உதவுகிறது. சல்ஃபரின் முக்கியத்துவம் மற்றொரு டுடோரியலில் விளக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். இப்பொழுது உணவுகளின் செய்முறையை பார்ப்போம். நாம் தொடங்குவதற்கு முன் இந்த டுடோரியலில் குறிப்பிட்டுள்ள ஒரு கிண்ணம் 150 மில்லிலிட்டர்கள் என்பதை நினைவில் கொள்ளவும். நமது முதல் உணவு சாண்ட்விச் டோக்லா. இந்த உணவை தயாரிக்க உங்களுக்கு தேவையானவை 3 மேசைக்கரண்டி சாமை, 2 மேசைக்கரண்டி தோலுடன் இருக்கும் உளுந்து, 3 மேசைக்கரண்டி தயிர், 2 கைப்பிடி அளவு கழுவிய புளிச்சக்கீரை, 2 கழுவி நறுக்கிய பச்சை மிளகாய், 2 முதல் 3 பூண்டு பற்கள், 1 கைப்பிடி அளவு கழுவி நறுக்கிய கொத்தமல்லி இலைகளும் தேவைப்படும். 1 தேக்கரண்டி இஞ்சி விழுது, 1 தேக்கரண்டி பூண்டு விழுது. தாளிப்பதற்கு தேவையானவை: அரை தேக்கரண்டி கடுகு, அரை தேக்கரண்டி சீரகம், 1 மேசைக்கரண்டி எள், 1/4 தேக்கரண்டி பெருங்காயத்தூள், 5-6 கழுவிய கருவேப்பிலை. மேலும் உங்களுக்கு 2 தேக்கரண்டி எண்ணெய் அல்லது நெய் மற்றும் சுவைக்கேற்ப உப்பு தேவைப்படும். செய்முறை: சாமை மற்றும் உளுந்து ஆகியவற்றை கழுவி 6 முதல் 8 மணி நேரம் ஊற வைக்கவும். தண்ணீரை வடித்து மிருதுவான மாவாக அரைக்கவும். இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றவும். மாவுடன் தயிர் மற்றும் உப்பு சேர்க்கவும். மிருதுவாக இருக்க நன்றாக கலக்கவும். கிண்ணத்தை மூடி ஒரு கதகதப்பான இடத்தில் 6-8 மணி நேரம் புளிக்க விடவும். மாவு புளித்தவுடன் நறுக்கிய பச்சை மிளகாய், இஞ்சி மற்றும் பூண்டு விழுது சேர்க்கவும். அனைத்தையும் மீண்டும் நன்றாக கலக்கவும். தட்டில் எண்ணெய் தடவி மாவை ஊற்றவும். மாவை சமமாக பரப்ப தட்டை தட்டவும். அடுத்து ஸ்டீமரில் அரை கிளாஸ் தண்ணீர் சேர்க்கவும். தட்டை ஸ்டீமரில் வைக்கவும். அவ்வாறு செய்யும்போது கவனமாக இருங்கள். ஸ்டீமரை ஒரு மூடியுடன் மூடி 10 முதல் 12 நிமிடங்கள் ஆவியில் வேக வைக்கவும். இதனை ஆறவிடவும். பின்னர் டோக்லாவை மூலைவிட்டமான துண்டுகளாக வெட்டவும். பின்னர் பயன்படுத்த இதை ஓரமாக வைக்கவும். எப்படி சட்னி செய்வது என்று இப்பொழுது சொல்கிறேன். மிக்ஸி ஜாரில் புளிச்சக்கீரை, கொத்தமல்லி தழை, மிளகாய், பூண்டு மற்றும் உப்பு சேர்க்கவும். தேவைப்பட்டால் சிறிது தண்ணீர் சேர்த்து கெட்டியான மாவாக அரைக்கவும். புளிச்சக்கீரை கிடைக்கவில்லை என்றால் முருங்கைக்கீரையை பயன்படுத்தலாம். சாண்ட்விச் செய்ய நாம் முன்பு செய்த டோக்லாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் மீது சட்னியை சமமாக பரப்பவும். அதை மற்றொரு துண்டுடன் மூடி வைக்கவும். இது ஒரு சாண்ட்விச் போல இருக்க வேண்டும். மற்ற துண்டுகளுக்கும் அதே செயல்முறையை மீண்டும் செய்யவும். தாளிப்பதற்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் அல்லது நெய்யை சூடாக்கவும். கடுகு, சீரகம், எள், பெருங்காயம், கருவேப்பிலை சேர்க்கவும். கடுகு வெடித்ததும் அதை டோக்லாவின் மீது போடவும். சாண்ட்விச் டோக்லா தயார். 10 முதல் 12 துண்டுகள் சாண்ட்விச் டோக்லாவில் சுமார் 93 மில்லிகிராம் சல்ஃபர் உள்ளது. நமது அடுத்த உணவு பனிவரகு உப்மா. இந்த உணவை தயாரிக்க உங்களுக்கு தேவையானவை: 2 மேசைக்கரண்டி பனிவரகு, கழுவிய வெந்தய இலைகள் 1 கைப்பிடி,
ஒரு நடுத்தர அளவு நறுக்கிய வெங்காயம், ஒரு தேக்கரண்டி இஞ்சி விழுது, ஒரு தேக்கரண்டி பூண்டு விழுது, 2 கழுவி நறுக்கிய பச்சை மிளகாய். மேலும் தேவையானவை: ஒரு மேசைக்கரண்டி கழுவி நறுக்கிய கேரட், 4 முதல் 5 காலிஃப்ளவர் பூக்கள், ஒரு மேசைக்கரண்டி பச்சை பட்டாணி, கழுவி நறுக்கிய கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி. பின்வருவனவற்றில் ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தூள், சீரகத்தூள், தனியா பொடி. மேலும் உங்களுக்கு ஒரு மேசைக்கரண்டி எண்ணெய் மற்றும் சுவைக்கேற்ப உப்பு தேவைப்படும். பனிவரகை கழுவி 6 முதல் 8 மணி நேரம் ஊற வைக்கவும். தண்ணீரை வடித்து தனியாக வைக்கவும். வாணலியில் எண்ணெய் ஊற்றி பூண்டு, பச்சை மிளகாய் மற்றும் இஞ்சி சேர்க்கவும். இதனை 1 நிமிடம் வதக்கவும். நறுக்கிய வெங்காயம் மற்றும் காய்கறிகளை சேர்க்கவும். வெங்காயம் மென்மையாக மாறும் வரை வதக்கவும். அனைத்து மசாலா பொருட்களையும் சேர்த்து நன்கு கலக்கவும். பனிவரகு மற்றும் 1 கப் தண்ணீர் சேர்த்து மிதமான தீயில் சமைக்கவும். வாணலியை மூடி 5 நிமிடங்கள் சமைக்கவும். பனிவரகு உப்மா தயார். இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி கொத்தமல்லி இலைகளால் அலங்கரிக்கவும். உப்மாவை தயிருடன் பரிமாறலாம். இந்த உணவானது சுமார் 165 மில்லிகிராம் சல்ஃபரை அளிக்கிறது. நமது 3வது உணவு கலவை காய்கறி கட்லட்டுகள். இந்த உணவை தயாரிக்க உங்களுக்கு தேவையானவை: 2 மேசைக்கரண்டி குதிரைவாலி, 2 மேசைக்கரண்டி சாமை, 2 மேசைக்கரண்டி வரகு, 2 மேசைக்கரண்டி வறுத்த கடலை மாவு. மேலும் தேவையானவை: 1 கைப்பிடி அளவு கழுவி நறுக்கிய தண்டு கீரை, 1 கைப்பிடி கழுவி நறுக்கிய முட்டைக்கோஸ், 2 மேசைக்கரண்டி கழுவி நறுக்கிய கேரட், 2 மேசைக்கரண்டி நறுக்கிய வெங்காயம், மேலும் 1 மேசைக்கரண்டி இஞ்சி விழுது மற்றும் பூண்டு விழுது. பின்வருவனவற்றில் ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா பொடி, கரம் மசாலா தூள், நறுக்கிய பச்சை மிளகாய். மேலும் 2 தேக்கரண்டி எண்ணெய் அல்லது நெய் மற்றும் சுவைக்கேற்ப உப்பு தேவைப்படும். செய்முறை: குதிரைவாலி, வரகு மற்றும் சாமையை 6 முதல் 8 மணி நேரம் ஊற வைக்கவும். அவற்றை வடிகட்டவும். அவை பொன்னிறமாக மாறும் வரை மிதமான தீயில் வறுக்கவும். அதை ஆறவிடவும். அவற்றை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பொடியாக அரைக்கவும். பின்னர் பயன்படுத்த இதை ஓரமாக வைக்கவும். வாணலியில் எண்ணெயை சூடாக்கவும். வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது மற்றும் பச்சை மிளகாய் சேர்க்கவும். வெங்காயம் மென்மையாக மாறும் வரை வதக்கவும். கடாயில் முட்டைக்கோஸ் மற்றும் கேரட் சேர்த்து சில நிமிடங்கள் வதக்கவும். அடுத்து தண்டு கீரையை சேர்த்து நன்கு கலக்கவும். மசாலா மற்றும் உப்பு சேர்க்கவும். மீண்டும் கலந்து 5 முதல் 6 நிமிடங்கள் சமைக்கவும். அதனை ஆறவிடவும். சமைத்த காய்கறிகளை நாம் முன்பு செய்த பொடியுடன் சேர்க்கவும். இப்பொழுது வறுத்த கடலை மாவு சேர்க்கவும். நன்றாக கலக்கவும். அதில் சிறிது சிறிதாக தண்ணீர் சேர்த்து மாவை பிசையவும். மாவை 4 பகுதிகளாக பிரித்து கட்லட்டுகளாக வடிவமைக்கவும். தவாவில் எண்ணெயை சூடாக்கவும். கட்லட்டுகள் பொன்னிறமாக மாறும் வரை இருபுறமும் வறுக்கவும். கலவை காய்கறி கட்லட்டுகள் தயார். இந்த 4 கட்லட்டுகளில் சுமார் 144 மில்லிகிராம் சல்ஃபர் உள்ளது. நமது கடைசி உணவானது பலாக்கொட்டை வறுவல். இந்த உணவை தயாரிக்க உங்களுக்கு தேவையானவை: 12 பலாக்கொட்டைகள், 1 நடுத்தர அளவிலான நறுக்கிய வெங்காயம், 1 நடுத்தர அளவிலான நறுக்கிய தக்காளி, மேலும் 1 மேசைக்கரண்டி இஞ்சி விழுது, பூண்டு விழுது, வறுத்த எலுமிச்சை சாறு. பின்வருவனவற்றில் 1 தேக்கரண்டி தேவைப்படும்: மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி மற்றும் சீரகத்தூள். மேலும் உங்களுக்கு 2 மேசைக்கரண்டி எண்ணெய் அல்லது நெய் மற்றும் சுவைக்கு ஏற்ப உப்பு தேவைப்படும். செய்முறை: பலாக்கொட்டையை 4 முதல் 5 விசில் வரும் வரை பிரஷர் குக்கரில் வேக வைக்கவும். அவற்றை வடிகட்டி ஒரு தட்டில் மாற்றவும். பின் ஆறவிடவும்.
ஆறியதும் அவற்றின் தோலை உரிக்கவும். அவற்றின் மீது மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு விழுது மற்றும் எலுமிச்சை சாறு தடவவும். அதை 10 நிமிடங்கள் ஓரமாக வைக்கவும். வாணலியில் எண்ணெயை சூடாக்கவும். வெங்காயம் மற்றும் தக்காளி சேர்த்து 5 நிமிடங்கள் வதக்கவும். அடுத்து பலாக்கொட்டைகளை வாணலியில் சேர்க்கவும். இதை 5 முதல் 6 நிமிடங்கள் வறுக்கவும். அவை மொறுமொறுப்பாக ஆனதும் தீயை அணைக்கவும். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வறுத்த எள் கொண்டு அலங்கரிக்கவும். பலாக்கொட்டை வறுவல் தயார். இந்த உணவானது சுமார் 472 மில்லிகிராம் சல்ஃபரை அளிக்கிறது. நல்ல ஆரோக்கியத்திற்காக உங்கள் தினசரி உணவில் இவை அனைத்தையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். இத்துடன் இந்த டுட்டோரியலின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். இந்த டுட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஆர்த்தி. நன்றி.